சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 2009ஆம் ஆண்டு நடந்த மோதல் சம்பவம் தொடர்பான வழக்கில் வழக்கறிஞர்கள் மீதான வழக்குகள் ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. காவல்துறையினர் மற்றும் வழக்கறிஞர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் கிருபா இணைப்பில் இணைகிறார். கிருபா, வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்கள். வணக்கம் பவித்ரா. சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2009ஆம் ஆண்டு நடந்த மோதல் சம்பவம் தொடர்பாக போலீசார் மற்றும் வழக்கறிஞர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது ரத்து செய்திருக்கிறது. கடந்த 2009ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்த சுப்பிரமணிய சுவாமி மீது வழக்கறிஞர்கள் சிலர் தாக்குதல் நடத்த முயற்சித்தனர். இது தொடர்பான வழக்கில் வழக்கறிஞர்களை கைது செய்த போது காவல்துறையினருக்கும் வழக்கறிஞர்களுக்கும் இடையே மோதல் கலவரமாக வெடித்தது. 2009ஆம் ஆண்டு பிப்ரவரி 19ஆம் தேதி நடந்த இந்த மோதலில் வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் தாக்கப்பட்டனர். நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களும் சேதப்படுத்தப்பட்டன. காவல் நிலையம் அதேபோல் தீக்கிரையாக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக உயர்நீதிமன்ற உத்தரவின்படி சிபிஐ வழக்கு பதிவு செய்திருந்தது. எழும்பூர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி ரஜினிகாந்த் உள்ளிட்ட 29 வழக்கறிஞர்களும் 4 காவல்துறை அதிகாரிகளும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதி எம் நிர்மல்குமார் மோதல் சம்பவத்தின் போது நடந்த அனைத்து நிகழ்வுகளையும் தானும் ஒரு வழக்கறிஞராக இருந்து நேரில் பார்த்ததாக குறிப்பிட்டார். வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிந்து கடந்த ஏப்ரல் மாதம் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் மோதல் சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் மற்றும் வழக்கறிஞர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை நீதிபதி ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் நடந்த இந்த சம்பவத்தை மறந்து கடந்து செல்வோம் அப்படி என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். பவித்ரா.